சொல்வதற்கு வேதனையாகத்தான் இருக்குது. இது ஆரம்பம் தான். இது போல திருப்பி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற காலநிலை மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப சென்னையில இருக்கேன் அப்படின்னா, அப்பா என் பக்கமும் நடக்கல, நான் சந்தோஷமா நான் நல்லா தான் இருக்கிறேன், இது வயநாட்டுல தானே நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு சென்னையில நடக்காதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இயற்கையை நாம சாதாரணமா நம்ம நீக்கவே முடியாது. ஒரு பக்கம் இயற்கையை அழிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இயற்கை பாதிக்குன்னு சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கம் இன்னொரு இடத்துல அது பாதிப்பை ஏற்படுத்துது. தப்பு செஞ்சது ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பாதிக்கப்படக்கூடியவங்க இன்னொரு இடத்துல கூடிய இருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக வேதனையா இருக்குது சொல்றதுக்கு. நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. மக்கள் அதுக்கு நாம இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியலுக்கு தயாராகிக்க. இப்ப வயநாடு நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். அங்க இருந்த மக்கள் வீடு இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரை இழந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்த்தப்பட்ட நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும் போது அங்கிருந்து எங்கேயோ போய்விட்டது. ஆனால் மீண்டும் அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அங்க வீடு இல்ல அப்படின்ற பதிவுகள் இப்ப வருவதை நம்ம பாக்குறோம். எப்படி அந்த உயிரினங்கள் தப்பித்துக் கொண்டன? அறிவு இல்ல ஞானம்னு சொல்லலாமா? ஏன் நம்மிடத்துல இல்ல? இது நமக்கு ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குல்லவா? அந்த உயிரினங்கள் மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்றன அப்படிங்கறது நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது அவங்க கிட்ட இருந்து. இயற்கையா அல்லது செயற்கையா? கண்டிப்பா இது இயற்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது செயற்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு தாய் தந்தையும் தன் பிள்ளைய கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. அது மாதிரிதான் நம்மை பாதுகாத்து வளர்த்தக்கூடிய இந்த பூமி நம்மளுடைய தாய் தந்தை போல இருக்கக்கூடியது. ஒருபொழுதும் இந்த பூமி அப்படிங்கிற அந்த இயற்கை நம்மை ஒருபொழுதும் துன்புறுத்தாது. ஆனால் நாம் இந்த இயற்கையை மறந்து நினைவுபடுத்துவது போல ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இது போல நடக்கிறது அப்படின் போது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்குது. கிரக நிலைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இது நடக்கக்கூடிய காலங்களை நாம முன்கூட்டியே கணித்துக் கொள்ளலாம். நம்ம எதிர்பார்க்க முடியாத கடுமையான வெயில், அந்த வெப்பம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வெப்பத்தினால இதெல்லாம் எதனால நடக்குது? இயற்கையில ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், கிரகங்களினுடைய கதிர்வீச்சு தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த இயற்கையில நடக்கக்கூடிய மாறுதல்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப காலமாற்றம் நகர வாழ்க்கையில வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இயற்கையை சார்ந்த ஒரு வாழக்கூடிய வாழ்வியல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அறிவியல் வளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? கண்டிப்பா. சயின்ஸ் வளர்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். உலகம் பரிணமிச்சு வளர்ந்ததுக்கான காரணமே அறிவியல் வளர்ச்சி தான். அப்ப இதையும் இயற்கையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எளிமையா சொல்லலாம் சார். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். விஞ்ஞானம் மனிதனுடைய அழிவுக்கு ஒருபொழுதும் வளர்ச்சி அடையக்கூடாது. மனிதனுடைய மேன்மையான வாழ்க்கைக்கு விஞ்ஞானம் உதவணும். அந்த விஞ்ஞானம் இயற்கை அழிக்காததாகவும் இருக்கணும். மனிதனும் இயற்கையை அழிக்க கூடாத வாழ்வியலாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் தான் சிறந்ததாக இருக்கும். நிறைய திட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. உலகம் முழுக்க நிறைய மாநாடுகள் நடத்தப்படுது. இயற்கையை பாதுகாக்கணும், குளோபல் வார்மிங்கை தடுக்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை வகுக்கப்பட்டு நடந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு சீரிய முயற்சியில செயல்பாட்டுக்கு வருதுன்னு தெரியல. இது தொடர்ந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த பூமி சந்திக்க நேரிடும்? கடைசி கேள்வி. இதற்கான விடை இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வயநாடு, நாளை அப்படின்னா இதற்கு முடிவுதான் என்ன அப்படின்னா, நாம இயற்கையை மறந்து வாழ்ந்து விட்டோம் என்றால் இது போல ஒரு நிகழ்வுகள் கண்கூடாக நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருத்தத்துக்குள்ளாக இருக்கும். நாம இருப்போமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும்.